நீங்க தம்ப்நெயில பார்த்துட்டு ஜஸ்ட் என்னோட யூடியூப் இன்கம் வந்து எவ்வளவு தெரியும்னு நினைச்ச இந்த வீடியோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நான் வீடியோ எண்ட் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண சொல்லாம இப்பவே என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ண வரைக்கும் யூடியூப்ல இருந்து டிஃபரெண்ட் சோர்சஸ் வழியா earn பண்ண அமௌண்ட் 39,580ங்க. ப்ரோ என்ன ப்ரோ வீடியோ ஸ்டார்டிங்ல இன்கம் ரிவீல் பண்ணிட்ட, நீ ரிமைனிங் வீடியோல என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோ ஜஸ்ட் எனக்கு யூடியூப்ல இருந்து அந்த ஏர்னிங்ஸ் ரிவீல் பண்ற வீடியோ மட்டும் இல்லாம எனக்கு எப்போ மானிட்டைஸ் ஆச்சு, எவ்வளவு நாள் ஆச்சு, எப்போ இருந்து இன்கம் வர ஸ்டார்ட் ஆகுது, அண்ட் நீங்க எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், எந்த மாதிரிலாம் கண்டென்ட்ஸ் போடலாம், எப்படி மானிட்டைஸ் பண்ணலாம், ஃபேஸ் காட்டி வீடியோஸ் போடணுமா, ஃபேஸ் காட்டாம வீடியோஸ் போடலாமா, அது இதுன்னு நீங்களே ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து மணி மேக் பண்ற வரைக்கும் என்னெல்லாம் உங்களுக்கு தெரியணுமோ அதை வந்து கம்ப்ளீட்டாக நான் கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் மொபைல் ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுவீங்க. அந்த ஒரு ரீசன் வந்து எதுவாக வேணா இருக்கலாங்க. லைக் பீப்புளுக்கு வந்து வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் பிராண்ட் கிரியேட் பண்ணுறதா இருக்கலாம், அது எதுவாக வேணா இருக்கலாம். பட் கண்டிப்பாக நீங்கள் ஏன் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் பேசிக் ரீசனாவது இருக்கணுங்க. தென் எப்படி வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சேனல் இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட ஈஸியாக போயிட்டு யூடியூப்லேயே கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து சேனலாக கிரியேட் பண்ணி வீடியோஸ் போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லைங்க. அதாவது நீங்கள் டேரெக்டாக யூடியூப்லேருந்து அமௌண்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து YPP, அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் ஆகணும். அதில் ஜாயின் ஆகிறதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கிரிட்டீரியா வச்சிருக்காங்க. லைக் சேனலுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், ப்ளஸ் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். அதாவது ஒரு 40-50 வீடியோஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த 40-50 வீடியோஸ் எல்லாமே சேர்ந்து பீப்புள் வந்து ஒரு 4000 மணி நேரம் பார்த்துருந்தாங்க அப்படின்னா ஸோ அந்த கிரிட்டீரியா வந்து நீங்கள் ஈஸியாக டேக்கிள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா அதே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் அப்படின்னா அது வழியாகவும் நீங்கள் YPPக்கு எலிஜிபிள் ஆகிடலாம். பட் இப்போ வந்து நீங்கள் இந்த கிரிட்டீரியாவுக்கு முன்னாடி ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாங்க. லைக் உங்களுக்கு வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் போதும், அது கூடவே வந்து 3000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக அந்த YPPக்குள்ளே போயிடலாம். அதே போல் அதே 500 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட லாஸ்ட் 90 டேஸில் வந்து 3 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூ வந்துச்சு அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள் தான். பட் இந்த ஏர்லி ஆக்சஸில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து யூடியூப்லேருந்து டேரெக்டாக ஆட்ஸில் அமௌண்ட் வரும் இல்லையா, ஸோ அது வந்து மிஸ் ஆகுங்க. பட் ரிமைனிங் இருக்க சூப்பர் சாட்ஸ் நம்பர்ஸ் மூலியமாக அமௌண்ட் வருது எல்லாமே வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். தென் ஃபர்ஸ்ட் இந்த கிரிட்டீரியா நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அதாவது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா தென் அங்கேருந்து யூடியூப் ஆட்ஸ் வந்து மணி வர ஸ்டார்ட் ஆகிடும். ப்ரோ எப்படி ப்ரோ இன்றைக்கே ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நாளைக்கு நாளைக்குள்ளே எனக்கு வந்து எலிஜிபிள் ஆகி நெக்ஸ்ட் வீக்லேருந்து எனக்கு மணி வர ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதோ என் டேஷ்போர்டே காட்டுறேனே. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணது வந்து June 11, 2023ங்க. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வீக்லி 1 வீடியோ 2 வீடியோன்னு போட்டே வந்துட்டு இருக்கேன். தென் டெய்லி போயிட்டு யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஹோல் சேனல்லையே 2 வியூ 3 வியூ 4 வியூ தான் வந்துட்டு இருக்கும். July 31 டக்குன்னு ஒரு நாளைக்கு 1450 வியூஸ் வச்சுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறாங்க, வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, எல்லாமே இப்படி இன்க்ரீஸ் ஆகுது. பரவாயில்லையே சேனல் ஆரம்பிச்சு ஒரு 1.5 மந்த்ஸே வந்து மானிட்டைஸ் ஆயிடும் போல நினச்சா டக்குனு நெக்ஸ்ட் வீக்கே வந்து திரும்ப 100 வியூ 200 வியூ 150 வியூன்னு ஆரம்பிச்சிச்சு. பட் அங்கேயும் வந்து டிமோட்டிவேட் ஆகாமல் ரெகுலராக வந்து வீக்லி 2 வீடியோஸ் 1 வீடியோஸ்னு மாற்றி போட்டே இருந்ததுனால 14th December 2023 அன்னைக்கு சேனல் ஃபைனலாக மானிட்டைஸ் ஆச்சு. இட் டுக் ஆல்மோஸ்ட் 7 months டு கெட் மானிட்டைஸ். இப்போ நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணாலும் இவ்வளோ நாள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில சேனல் வந்து 2-3 நாள்லேயே வந்து மானிட்டைஸ் ஆகிருக்கு, ஒரு சில சேனல் வந்து 1 வருஷம் ஆகி மானிட்டைஸ் ஆகாமல் இருந்திருக்கு. இது எல்லாமே கம்ப்ளீட்லி நீங்கள் போடுற கான்டென்ட்டும் ப்ளஸ் மெயின்லி வந்து கன்சிஸ்டன்சியாக இருக்கணுங்க. ஜஸ்ட் நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நீங்கள் பாட்டு கண்டினியூஸாக வீடியோ போட்டே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் போடுற எல்லா எஃபர்ட்ஸ்க்கும் பலன் கிடைக்குங்க. தென் நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம், லைக் ஃபேஸ் காட்டி போடணுமா இல்லை ஃபேஸ் காட்டாமல் போடணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணலாங்க. லைக் வந்து ஃபேஸ் காட்டாமல் போடுற சேனல்ஸே வந்து லேக்ஸ் கணக்கு லேர்ன் பண்ணுறதும் இருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ லைக் ஃபேஸ் காட்டி போடணும்னு தோணுதா இல்லை ஃபேஸ் காட்டாமல் ஒரு டப்பி கொடுத்து போடணும்னு தோணுதா அதெல்லாம் பார்த்துட்டு எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதைப்படி வீடியோஸ் போடுங்க. பட் பர்சனலாக எனக்கு கேட்டிங்க அப்படின்னா ஃபேஸ் காட்டி போட ட்ரை பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸ் காட்டி போடும்போது உங்களுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ கிரியேட் ஆகும். லைக் நீங்களே யோசிச்சு பாருங்க, யாராவது ஃபேஸ் காட்டாக போடுறாங்க அப்படின்னா அவங்களோட கண்டென்ட் மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, அதுவே ஃபேஸ் காட்டி போடுறாங்க அப்படின்னா அவங்க மேலே உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட்டே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிராண்ட் ஆகுங்க. இது ஜஸ்ட் என்னோட சஜஷன் தான். நீங்கள் வந்து ஃபேஸ் காட்டாமல் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் ட்ரை பண்ணலாம். தென் நீங்கள் இப்போ ஒரு வீடியோ மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 5 ஸ்டெப்பில் மொத்தமாக உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நீங்கள் ஜஸ்ட் ஃபேஸ் காட்டி போடுறதா இருந்தாலும் ஃபேஸ் காட்டாக போடுறதா இருந்தாலும் உங்களுக்கு ஷூட் ஆகும். ஸ்டெப் நம்பர் 1, ஃபைண்ட் அ நீஷ். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் போட போறீங்கன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுங்க. லைக் ஃபுட் பேஸ்டு கண்டென்ட் போட போறீங்களா, இல்லை டெக் பேஸ்டு கண்டென்ட் போட போறீங்களா, இல்லை வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் படி கண்டென்ட் போட போறீங்களா, இல்லை பிளாக் கண்டென்ட் போட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுங்க. பட் ஒன்று நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அது வந்து ப்ராப்பராக இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பாருங்க. அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் அதை சூஸ் பண்ணுங்க. லெட்ஸ் சே நீங்கள் வந்து என்ன ஃபேஷன் கண்டென்ட்ஸ் எல்லாம் போட சொல்றீங்கன்னு வச்சுப்போம். என்னால் வந்து 1 வீடியோ 2 வீடியோ 3 வீடியோ இல்லை மேக்ஸிமம் 5 வீடியோ வரைக்கும் போட முடியும். லைக் இன்டர்நெட்டில் போய் பார்த்து மற்ற வீடியோஸ் பார்த்து இதெல்லாம் பார்த்து ஃபைனல் பண்ணி அது 5 வீடியோஸ் போடலாம். பட் அந்த ஃபேஷன் சைடில் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால 5 வீடியோஸ்லாம் போட முடியாது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் சேனல் எழுத்து முடிட்டு போக வேண்டியதான்.
ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை ஃபாலோ பண்ணி போடுங்க. மேபி என்ன போடணும்னே தெரியாமல் யூடியூப்ல அது ஒரு சில பேருக்கு கிளிக் ஆயிருக்கும். லைக் இர்ஃபான் ஸ்வீலாம் வந்து ஸ்டார்டிங்கில் மூவி ரிவ்யூஸ் போட்டிருந்தாரு, தென் அதுக்கப்புறம் வந்து ஃபுட் பிளாகர் மாதிரி அப்படியே வந்து க்ரோ ஆயிட்டாரு. பட் அவங்கெல்லாம் வந்து முன்னாடியே வந்தவங்க இல்லையா. இப்போ வந்து இந்த கான்டென்ட் கிரியேஷனோட காம்படிஷன் வந்து ரொம்பவே ஹை ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால முன்னாடியே வந்து என்ன மாதிரி போட போறீங்கன்னு சொல்லிட்டு ப்ராப்பர் பேசிக் பிளானோட உள்ள வாங்க. ஸோ இப்போ வந்து உங்க நீஸ் எல்லாம் சூஸ் பண்ணிட்டு அது வீடியோஸ் போட போறீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்றதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸ்டெப் நம்பர் 2, ரிசர்ச் அண்ட் ஸ்கிரிப்ட் ப்ராசஸ். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போட போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் மொபைல் கேமராவோ இல்லை ஆக்சுவல் கேமராவோ வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் பாட்டு பேசிட்டு அப்படியே அப்லோட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த வீடியோ வந்து எந்த மாதிரி கொண்டு போக போறீங்க, என்னதான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணி அது வந்து ஃபைனலாக ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணுவோம். லெட்ஸ் சே நீங்கள் ஏதாவது பர்சனோட மோட்டிவேஷன் வீடியோ போடுறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ அதில் வந்து அவங்களோட ப்ராப்பர் ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் வந்து எல்லாமே ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணி இன்டர்நெட்லையோ இல்லை யூடியூப் வீடியோஸ்லையோ இல்லை வேறு எங்கேயாவது போய் ரிசர்ச் பண்ணி ப்ராப்பர் அதுக்கான டேட்டாஸ்லாம் ட்ரை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்கிரிப்ட் ப்ராசஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. லைக் எப்படி வீடியோ ஆரம்பிக்கணும், எப்படி போகணும், எந்த இடத்துல வந்து ஹை பாயிண்ட் இருக்கணும், எந்த இடத்துல லோ பாயிண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ராப்பராக எல்லாமே ஸ்கிரிப்ட்ல எழுதுங்க. ஸோ அப்படி எல்லாம் முன்னாடியே கெஸ் பண்ணா மட்டும்தான் அட்லீஸ்ட் ஒரு 50% உங்களோட வீடியோ வந்து எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரியும். இது வந்து நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இதை வந்து முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ரிசர்ச் முடிச்சாச்சு, ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ் முடிச்சாச்சு, அடுத்து ஸ்டெப் நம்பர் 3 ஸ்டார்ட் ரெக்கார்டிங். நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டு ஜஸ்ட் ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணி ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து இன்கேஸ் உங்கள் ஃபேஸ் காட்டி வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் கேமரா பார்த்து பேசுறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் ரெகுலராக ஷூட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபேர் வந்து கொஞ்ச நாள்லேயே போயிடும். இங்கே ஒரு போனஸ் இன்ஃபோ சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் மொபைலில் வந்து ஷூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் வந்து எப்படியோ லேண்ட்ஸ்கேப்பில் தானே ஷூட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி ஷூட் பண்ணும்போது தென் நம்ம வீடியோ வந்து ஆக்சுவல் ஃபேஸ் வந்து ஸ்க்ரீனில் பார்த்து பேசாமல் ஜஸ்ட் அந்த கேமரா லென்ஸ் இருக்கு இல்லையா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து பேசுங்க. ஏன் சொல்கிறேன்னா இதோ செஞ்சே காட்டிட்டானே, இப்போ வந்து நான் ஸ்க்ரீனை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். இப்படி பார்த்து பேசுறதுக்கும் இப்போ நான் வந்து கேமரா பார்த்து பேசிகிட்டு இருக்கேன், இப்படி பார்த்து பேசுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ தான் நீங்கள் உங்கள் வீடியோ பார்க்கறவங்களோட டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுற ஃபீல் கொடுக்குங்க. நான்லாம் அப்படி கேமரா பார்த்து பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோக்கு முன்னாடி நியர்லி 1.5 hours உட்காந்து சும்மா கேமரா மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன். தென் அப்படியே போக 2-3 வீடியோலேயும் எனக்கு பழகிடுச்சுங்க. அது எப்படி இப்போ வீடியோ 10 நிமிஷத்துக்கு போடுறேன் அப்படின்னா 10 நிமிஷம் முடியே நான் கண்டினியூஸாக பேசணுமா, அதெல்லாம் எனக்கு வராது அப்படின்னு நினச்சி அப்படின்னா வெயிட் நானுமே வந்து 10 நிமிஷம் வீடியோ போடுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு 13 நிமிஷம் 14 நிமிஷம் வரைக்கும் ஷூட் பண்ணுவேன். அது ஏன் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு சைடில் வந்து லேப்டாப் வச்சு ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி லைக் அடுத்து என்ன பேச போகிறேன்னு சொல்லிட்டு முன்னாடியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பேச ஸ்டார்ட் பண்ணுவேன். லைக் அதாவது 10 minutes வீடியோ போகிறேன் அப்படின்னா அது 13 minutes 14 minutes ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்கும். ஸோ டோன்ட் வரி, நீங்கள் வந்து கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. தென் இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபேஸ்லெஸ் சேனல் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட் ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எடிட்டிங்கில் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸ்டெப் நம்பர் 4 எடிட்டிங். இந்த எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் பேசிக் எடிட்டிங் வந்து லேர்ன் பண்ணி ஆகணுங்க. லைக் வந்து வீடியோ வந்து கட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, மெர்ச் பண்ணுறது, ஆட் பண்ணுறது, மியூசிக் ஆட் பண்ணுறது, ட்ரான்சிஷன் ஆட் பண்ணுறது, அப்புறம் அந்த பாஸ்லாம் வந்து கட் பண்ணுறது எல்லாமே வந்து ப்ராப்பராக பேசிக்காவது ஸ்டார்டிங்கில் லேர்ன் பண்ணிக்கணுங்க. இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் க்ரோ ஆகி அந்த யூடியூப்ல இருந்து ஆக்சுவல் மணி வந்ததுக்கப்புறம் வெளியே அவுட் சோர்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்கள் சேனல் நீங்கள் தான் க்ரோ பண்ணி ஆகணும். லைக் அதுக்கு வந்து இந்த ப்ரீமியம் ப்ரோ, ஃபிலிமோரா அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பேசிக்காக கட் பண்ணுறது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராப்பராக கற்றுக்கோங்க. இல்லை நீங்கள் இன்கேஸ் ஃபோனில் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோன்லேயும் வந்து கைன் மாஸ்டர், இன்ஷாட்ஸ், இல்லை VN அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து பேசிக் கான்செப்ட் தாங்க. லைக் கட் பண்ணுறது, மியூசிக் ஆட் பண்ணுறது, எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேசிக் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் நம்பர் 5 டிசைன் அட்ராக்டிவ் தம்ப்நெயில். இந்த யூடியூப் பொறுத்த வரைக்கும் தாங்க மெயின் திங். லைக் நீங்கள் என்னன்னா வந்து ஒரு வீடியோக்காக நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு நிறைய இன்ஃபர்மேஷனாக கலெக்ட் பண்ணி ப்ராப்பராக வீடியோ மேக் பண்ணியிருந்தாலும் அந்த வீடியோக்கான தம்ப்நெயில் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா பீப்புள் வந்து கிளிக் பண்ணி உள்ளே பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி வர வைக்கணும் அப்படின்னா தம்ப்நெயில் வந்து ப்ராப்பராக அட்ராக்டிவாக இருக்கணுங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கேயே காட்டுறேனே, நான் இங்கே ஒரு தம்ப்நெயில் போடுறேன், இங்கே ஒரு தம்ப்நெயில் போடுறேன். நீங்கள் வந்து எதை சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு தம்ப்நெயில் தான் சூஸ் பண்ணுவீங்க இல்லையா. அது ஏன் அப்படின்னா அந்த தம்ப்நெயில் வந்து அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அந்த தம்ப்நெயில் வந்து உங்களுக்கு இந்த ஃபீல்டில் காட்டுச்சு அப்படின்னா நீங்களே அதை கிளிக் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான தம்ப்நெயில் வந்து நீங்கள் மேக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்காக வந்து ஃபோட்டோஷாப்லேயோ இல்லை கேன்வாலேயோ தம்ப்நெயில் எப்படி மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணி ஆகணும். நான் எப்படி ஒரு தம்ப்நெயில் மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை வந்து என் கார்ட்லேயோ லைவ் பட்டன்லேயே கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிச்சு அதை போய் செக் பண்ணி பாருங்கள். தென் ஒரு வீடியோக்கான தம்ப்நெயில் இன்ஸ்பிரேஷனுக்கு வந்து ஒரு ஐடியா சொல்கிறேன். ஜஸ்ட் என்ன வீடியோ போட போறீங்களோ அதே டைட்டில் வந்து அப்படியே யூடியூப்ல கொடுங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி போட்ட எல்லா வீடியோஸும் லிஸ்ட் டவுன் ஆகும். ஸோ அந்த ஃபில்டரில் போயிட்டு ஷார்ட் பையில் வந்து வியூ கவுண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டாப் வியூஸ் எல்லாம் அப்படியே வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்படி ஒரு தம்ப்நெயில் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் இல்லையா. பட் தெளிவாக சொல்கிறேன், ஜஸ்ட் அது இன்ஸ்பிரேஷனாக மட்டும் எடுத்து நீங்களே டிசைன் பண்ணுங்க. பட் அதை விட்டுட்டு அப்படியே நீங்கள் அதை போய் டவுன்லோட் பண்ணி அப்படியே உங்கள் தம்ப்நெயில் வச்சிங்க அப்படின்னா தம்ப்நெயிலுக்கு கூட காப்பிரைட் ஆகிருக்குங்க. தென் எல்லா ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணிடுவாங்க. என்னென்ன செட்டிங்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக பார்க்கணும், என்ன மாதிரி டைட்டில் போடணும், என்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வைக்கணும், என்ன மாதிரி டேக் யூஸ் பண்ணணும்,
எப்படி ப்ராப்பர் டைட்டில் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ அதுக்கும் வந்து என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணி ஒரு ஃபுல் லென்த் வீடியோ போட்டுருவாங்க. தென் நானே வந்து ஒரு சில பேர் சொல்லி கேட்டிருக்கேன், ஒரு நானும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், பட் வந்து எனக்கு ப்ராப்பராக ரூம் இல்லை, ரூமில் வந்து ப்ராப்பர் லைட்டிங்ஸ் இல்லை, ப்ராப்பராக மைக் இல்லை, ப்ராப்பர் கேமரா இல்லைன்னு சொல்லிட்டு அதனாலே பெர்ஃபெக்டாக வீடியோ ஷூட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாமே இருப்பேன். பட் என் சைட்லேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்போ நீங்கள் வீடியோஸ் போட்டு மானிட்டைஸ் ஆகி யூடியூப்லேருந்து மணி ஒரு ஸ்டார்ட் ஆகுதோ அதை வந்து அப்படி ரீஇன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா வாங்குங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னையே நான் சொல்கிறேனே, நான் வந்து பிஜியில் இருந்தால் வீடியோ ஷூட் பண்ணுறேன். இதோ என் பேக்ரவுண்டு ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. இப்போ வரைக்கும் இது நல்ல கேமராவோ இல்லை ப்ராப்பர் ஹைரண்ட் மைக்கோ இல்லைங்க. ஜஸ்ட் மொபைல் வந்து ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி பேசுகிற வீடியோஸ் தான் இவ்வளோ நாளாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. இனி யூடியூப்லேருந்து வர அமௌண்ட் வந்து ஒவ்வொன்றா இன்வெஸ்ட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் உங்கள் சேனல் வந்து ப்ராப்பராக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் வந்து ஸ்டார்டிங்கில் போடும்போது எனக்கு வந்து ப்ராப்பர் லைட்டிங்ஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு பர்ஃபெக்ஷனுக்காகவே உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னா இப்போ வரைக்கும் சும்மா உட்காந்து தான் இருந்திருப்பேன். ஸோ நீங்களும் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை ஏதாவது வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு 700 இல்லை 750 ஒரு மைக் மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் வீடியோ குவாலிட்டி வந்து டல்லாக இருந்தால் கூட ஆடியோ குவாலிட்டி வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அது வந்து வீடியோவே ஒரு மாதிரி டோட்டலாக சவுண்ட் பண்ணிடும். நான் யூஸ் பண்ணுற மைக் ஒரு பேசிக் ட்ரைபாடோட லிங்க் எல்லாம் வந்து அஃபிலியேட் லிங்க்ஸாக கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதில் போய் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ நான் சொல்ல எல்லாமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப் வந்து நீங்களும் மணி earn பண்ணலாங்க. சரி, எனக்கு வந்து யூடியூப் வந்து என்னென்ன வேஸ் மூலிமா மணி வந்துச்சு அப்படின்னா, லைக் மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் யூடியூப்ல இருந்து டேரெக்டாக டிசம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் ஜெனரேட் ஆன மணி 50,000. தென் மற்ற மணி எல்லாமே வந்து பிராண்ட் கொலாபரேஷன்ஸ் ப்ளஸ் அஃபிலியேட்ஸ் லிங்க் மூலிமா வந்துதாங்க. லைக் பிராண்ட்லேருந்து எவ்வளோ வாங்குறேன், என்ன பிராண்ட்லேருந்து வாங்குறேன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது மட்டும் டோட்டலாக அப்படியே சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து பிராண்டுக்கும் எனக்கு இருக்க ஒரு அக்ரிமெண்ட்டுங்க. பட் முன்னாடியே சொன்ன மாதிரி டோட்டல் அமௌண்ட் வந்து 39,580. லைக் இன்னொன்று பிராண்ட்னு சொல்லும்போது ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து ஒரு கேம்பிளிங் பிளாட்ஃபார்ம்லேருந்து எனக்கு மெயில் வந்துச்சுங்க. மாதிரி எங்கள் பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் எனக்கு 7.5K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தபோது 50,000 மேலே சார்ஜ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பட் ஐ ப்ராமிஸ் யூ, இந்த சேனலில் ஒரு பிராண்ட் கொலாபரேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் இனிமேலும் அப்படி தான். மற்றபடி மற்ற பிராண்ட்ஸ்லாம் வந்து என்ன தான் வந்து கேம்பிளிங் பிளாட்ஃபார்ம்ஸாக இருந்தாலும் சரி, என்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்தாலும் சரி, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இட்ஸ் சேன் ஆஃப் தட். உங்களில் ஒரு சில பேர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒன்றை விடாமல் டிரான்ஸ்பரண்ட்டாக கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன். ஸோ இப்போ உங்கள் ஒர்க் எல்லாமே வந்து ஜஸ்ட் மொபைல் எடுங்க, மொபைல் என்ன வீடியோ ஷூட் பண்ண போகிறீங்களோ அதை ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணி ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி பேசிக் வீடியோ வடி ஒன்று போடுங்க. லெட்ஸ் க்ரோ டுகெதர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் எல்லாம் பண்ணி விடுங்க. வேறு யூடியூப் பற்றி இல்லை வேறு ஏதாவது பற்றி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் எப்போ சொல்கிற மாதிரி ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, த வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் டூ வாட் எக்ஸைட்ஸ் யூ. பாய்.